ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எதுக்காக இந்த பதிவுன்னு தெரியுமா? இந்த டாப்பிக்கை எல்லாருமே பேசுகிறதுக்கு தயங்குவாங்க. நானே டாபிக் பேசவா வேண்டாவான்னு எனக்கு ஒரு கன்ஃபியூசனாகவே இருந்துச்சு. சரி, ஒரு வழியாக சரி பேசிடுவோம், ஏன் என்ன என்ன தப்பாக இருக்குது, சரி பேசிடுவோமே நினச்சி தான் சரி வீடியோ எடுத்துருவோமேன்னு சொல்லி தான் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அந்த வீடியோவில் நான் எதுவும் தப்பாக பேசியிருந்தேன்னா மன்னிச்சிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எந்த டாபிக் தெரியுமா? எதை பற்றினா டிவோர்ஸ், அதாவது விவாகரத்து. ஏன் சம்மந்தமே இல்லாமல் இந்த விவாகரத்தை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னா, இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் அதிகமாக நான் கேள்விப்பட்டது என்னென்னா விவாகரத்து தான். அதுதான் நான் இப்போ பேசலான்னு சொல்லி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேங்க. முதல் காரணம், அந்த காலத்தில் விவாகரத்துன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஐயோ, இவள் ஹஸ்பண்டை விட்டுட்டு வந்துட்டா, இவளை ஒதுக்கி வைங்க, இவள் வீட்டு வாசலுக்கு வரக்கூடாது, இவளை முன்னாடி போக விட்டுட்டு நம்மளாம் போகக்கூடாது, தண்ணி குடிச்சிட்டு வாங்க, இவள் வாழா வெட்டி, அது இது பிளா 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 எக்ஸ்ட்ரா சொல்லிகிட்டே போய்கிட்டே இருக்கலாம். பட் ஆனால் இந்த காலத்தில் அப்படிங்கிறது என்னென்னா, அவளுக்கு அந்த லைஃப் பிடிக்கலை, அதனால இப்போ அந்த லைஃப்பை விட்டுட்டு வேறு லைஃப்க்கு வந்திருக்கா. அப்படிங்கிற காலகட்டத்தை, அந்த காலகட்டத்தை தாண்டி இப்போ இந்த காலகட்டத்துக்கு என்னென்னா ஒரு மெச்சூரிட்டி வந்திருக்குங்க. அது அவளுக்கு அந்த லைஃப் பிடிக்கல, அதனால் அந்த இடத்துக்கு வந்திருக்கா. அவளுக்கு வேறு லைஃப் பார்த்துக்கிடுவா, அவள் லைஃப்பை அவள் வாழ்ந்துக்கிடுவானுங்கிற எண்ணத்துக்கு வந்துருச்சு. பட் ஆனால் அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் இருக்கிற அந்த விவாகரத்து அப்படிங்கிறது அது ஒரு இந்த சொடக்கு போடுற செகண்டில் அது நடந்துருதுங்க. ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கலாம், அதனாலையும் நடக்கும். அப்படி இல்லைன்னா அவங்களுடைய கேரக்டரோ இல்லை அவங்களுடைய உடல் ரீதியாக ஏதாவது துன்புறுத்தலோ மன ரீதியான ஒரு இதாக இருக்கலாம். ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் விவாகரத்து நடக்கு. பட் ஆனால் இந்த விவாகரத்து ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் நடக்குமா அப்படிங்கிறது எங்களுடைய ஃபேமிலியில் ஒரு மெம்பர்ஸ் நடக்க போய் எங்களுக்கு தெரியுதுங்க. ஒரு சாதாரண ஒரு விஷயந்தான் இருக்குங்க. அதாவது, எனக்கு அந்த திங்ஸ் பிடிச்சிருக்கு, எனக்கு நீங்கள் வாங்கித்தாங்கன்னு சொல்லும்போது இவர் ஒப்பீனியன் என்ன இருக்கும்? எனக்கு பைசா இல்லைம்மா, அதனால் எனக்கு வாங்கி கொடுக்க முடியலை, நான் வீட்டுக்கு போயிட்டு நம்ம இருந்துட்டு நம்ம உழைச்சி சம்பாரித்து அதுக்கப்புறம் நான் வாங்கி தரேன்னு சொல்லுவாங்க. உடனே இவங்க எங்கள் டாப்பிக்காக இருக்கும், உங்களால் இது கூட வாங்கி தர முடியல, அப்படி என்ன நீங்கள் என்ன இப்போ என்னையை வச்சு என்ன நீங்கள் வாழுவீங்க? உங்களுக்கு இதுதான் நம்பி வந்தேனா? எங்கள் வீட்டில் நான் இப்படி இருந்திருப்பேன், அப்படி இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி இது சாதாரண விஷயத்துக்கெலாம் டிவோர்ஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது எனக்கு கேள்விப்பட போய் தாங்க தெரிஞ்சிட்ருக்கு. அப்படிப்பட்ட இடத்துல நான் சொல்கிறேன், டிவோர்ஸ் நடக்காமல் இருக்கிறதுக்கு 2 பேருமே நீங்கள் உட்காந்து பேசுனீங்கன்னா சால்வ் ஆயிருங்கிறங்க. ஏன்னா இப்போ ஒருவேளை நீங்கள் 2 பேரும் டிவோர்ஸ் ஆகிட்டிங்கன்னா, இது நீங்கள் டிவோர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் 2 பேரும் குடும்பமும் எப்படி இருந்திருக்கும்? ஒரு அழகான ஒரு குடும்பமாக இருந்திருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தையோட மனப்பான்மை மென்டல் எப்படி இருக்கும்? அந்த பிள்ளை ஒரு இடத்துக்கு போனால் ஒரு பெற்றவங்க 2 பேரும் பேரண்ட்ஸையும் பார்க்குது. அப்போ அந்த பிள்ளை நினைக்கும், நமக்கும் நம்மளோட அப்பா அம்மா இருந்தால் எப்படி இருக்கும்னு நினைக்கும். நீங்கள் 2 பேரும் பண்ணுற விஷயத்தில் அந்த குழந்தை பாதிக்கப்படுது, நீங்கள் 2 பேரும் பண்ணுற விஷயத்தில் அவங்க 2 பேரும் ஃபேமிலியும் பாதிக்கப்படுது. இப்படின்னு சில விவாகரத்து நடந்துகிட்ருக்கு. இது சொல்ல முடியலங்க. ஆனால் இன்னொரு விவாகரத்துன்னு சொல்லப்போனால் மென்டலி ஃபிசிக்கலி எல்லாமே ஒருத்தங்க டார்ச்சர் அனுபவித்து எனக்கு இவங்க வேண்டான்னு சொல்லி விடுறவங்களும் இருக்காங்க. அது அவங்களோட விருப்பங்க. எனக்கு அந்த இடத்துல வாழ பிடிக்கல அப்படின்னு சொல்லி வராங்கன்னா அது அவங்களோட விருப்பம். அந்த இடத்துல வர வேண்டாம், எனக்கு இந்த இடத்துல இருக்க பிடிக்கலன்னு சொல்கிறது அவங்களோட விருப்பம். இது யாருமே சொல்லவே முடியாது, நீங்கள் தான் வாழணும் வைக்கணும் யாராலுமே கட்டாயம் பண்ண முடியாது. ஏன்னா அது அவங்களோட லைஃபு, புரியுதுங்களா? அப்படின்னு இருக்குது. அப்படி விவாகரத்து நடக்கு. ஸோ இந்த காலத்தில் விவாகரத்துங்கிறது ஒரு சின்ன ஒரு முட்டாய் கொடுத்து வாங்குற மாதிரி ஆகிப்போச்சு. அதை ஒவ்வொருத்தவங்க லைஃப்பை நம்ம சொல்ல முடியாது, அது அவங்களுடைய ஆப்ஷன். 2 பேர் பேசி தீர்த்தாங்கன்னா விவாகரத்து இருக்காது அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். சில பேரோட லைஃப்பில் எப்படி தெரியுமாங்க, அதாவது அவங்களுடைய மேரேஜுக்கு முன்னாடி எனக்கு நீ தான் உயிர், உனக்கு நான் தான் உயிர், எனக்கு வேறு உலகம் இல்லை, அது இல்லை இது இல்லை சொல்லிடுவாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உங்களுக்குள்ளே ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது 3rd பர்சன் உள்ளே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். 2 பேருக்கும் இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. 2 பேரோட லைஃப்பும் சோழி முடிஞ்சு அந்த மாதிரி தான் இருக்கும். அதனாலையும் விவாகரத்து நடக்கு. இன்னொன்று நடக்கு, 3rd பர்சனாலையும் விவாகரத்து நடக்கு. ஏன் தெரியுமா? அவங்க பேச்சு இவங்க கேட்க, இவங்க பேச்சு அவங்க கேட்கன்னு சொல்லி மாற்றி மாற்றி கடைசியில் அந்த ஃபேமிலியே இல்லாமல் அளவுக்கு ஆக்கிடுவாங்க. அந்த மாதிரியும் விவாகரத்து நடக்கு. சொல்லிக்கிட்டே போகலாங்க விவாகரத்து ஏன் நடக்கு அப்படின்னு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த விவாகரத்து பண்ணின ஆணோ பெண்ணோ 2 பேருமே உடைய மைண்ட் செட்டு
ஒரு ஃபேமிலியை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு என்னமா தோணும், நம்மளுக்கு ஒரு அழகான ஃபேமிலி இருந்துச்சுல்ல, இப்போ இல்லை அப்படின்னு எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்கன்னு அந்த இடத்துல இருந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே தெரியுங்க. நான் வந்து பார்த்துருக்கேன். இன்னொன்று சொல்லப்போனால் அந்த விவாகரத்து பண்ணிட்டு வேற ஆணுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் இருக்குமான்னு கேட்டால் எனக்கு அது தெரியல. ஆனால் ஆப்சல்யூட்லி நான் சொல்லுவேன், அந்த பெண்ணுக்கு வந்து இருக்கும். அவளுக்கு ஒரு பேரே வச்சுருவாங்க, வாளாவெட்டி. அது என்னங்க அது எனக்கு புரியலை. வாளாவெட்டினே பேர் வச்சுருவாங்கங்க. அது கிராமத்து சைடு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்கும். சிட்டி சைடு வந்து அவ்வளோவா இருக்காது, என்னோடய ஒப்பீனியன். பட் ஆனால் கிராமத்தில் இருந்து நான் வாழ்ந்ததுனால எனக்கு தெரியுது, கிராமத்து சைடு அதிகமாக இருக்கும். அவளுக்கு அந்த லைஃப் பிடிக்கல, அதனால் அந்த லைஃப்பை விட்டுட்டு வந்துட்டா. பட் ஆனால் அவளுக்கே அந்த வாளாவெட்டிங்கிற பேர் வைக்கிறாங்க. அவங்களும் நம்மளை மாதிரி ஒரு பொண்ணு தானேங்க, சொல்லுங்களேன். சில பேர் சொல்லுவாங்க, இவ வந்து கணவனை இழந்துட்டு விட்டுட்டு வந்துட்டா, இவ வந்து அங்கே பேய்கிட்டு இருக்கா. ஒருவேளை அவங்க பேய்கிட்டு இருக்கானா, அங்கே பேய்கிட்டு இருக்கா, அவளை முன்ன விட்டுட்டு நீ போகாத, தண்ணி குடிச்சிட்டு அவள் போனதுக்கப்புறம் போவாங்க. ஒரு நல்ல காரியத்துக்கு அவங்கள முன்னாடி நிறுத்த மாட்டாங்க. அதாவது கணவன் இறந்ததுக்கு சமமான சூழ்நிலையில் அவங்க வைப்பாங்க. எதுக்கு இவ்வளோ முன்னாடி விட்டு போனால் நம்மளோட குடும்பம் வந்து சூழ்நிலை மாறிடும் அப்படின்னு சில பேர் யோசிப்பாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. அவங்களும் ஒரு பெண் தான், அவங்களுக்கும் ஒரு உயிர் இருக்குது, அவங்களும் ஒரு மனுஷங்க. அதை நீங்கள் முதல்ல நினச்சிங்கன்னா அதை யாருமே சொல்ல மாட்டாங்கங்க. அப்படி சொல்லும்போது அந்த பெண்ணுக்கு எவ்வளோ ஒரு வேதனையாக இருக்குங்க. அவங்களும் ஒரு நாள் குங்குமம் போட்டு சந்தனம் எல்லாமே வச்சு வாழ்ந்தவங்க தான், சரிங்களா? அப்படி யாருமே சொல்லக்கூடாதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இதை வந்து நான் சொல்லலாமான்னு தெரியல, எங்கள் ஃபேமிலியிலே தாங்க நடந்திருக்கு. அதாவது அவங்கள நான் சொல்ல விரும்பலை, ஒருவேளை அவங்க வீடியோ பார்த்தாங்கன்னா கஷ்டப்படுவாங்க, அதை நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண விரும்பலை. என்னென்னா, அவங்களுக்கு வந்து கணவர் இல்லைங்க, சரிங்களா? இது வரைக்கும் எந்த கோயிலுக்குமே எதுக்குமே அவங்க போக மாட்டாங்க. டிவோர்ஸ் சொல்லலை, கணவர் இறந்துட்டாங்க. இவ்வளோத்துக்கும் அவங்க வயசானவங்க தாங்க, கணவர் இல்லை. பேரம் பேத்தி எல்லாமே எடுத்துட்டாங்க, எந்த கோயிலுக்கும் போக மாட்டாங்க. அப்படிப்பட்ட அந்த பெண் வந்து சின்ன பிள்ளை மாதிரி ஆகிட்டாங்க. வயசாயிட்டாலே சின்ன பிள்ளை மாதிரி ஆயிடுவாங்களாங்க. அவங்க வந்து வீட்டு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட போயிருக்காங்க, பார்த்துக்கோங்க. சாமி கும்பிட போனவங்க வந்து தன் மனது உருக சாமியை பார்த்து முன்னாடி நின்று வேண்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. பின்னாடி இருக்க பொம்பளைங்க சொல்லியிருக்காங்க, அதாவது அந்த பெண்ணு கூட இருந்த ஒரு 4 பெண்களுக்கும் கணவர் இல்லை, இறந்துட்டாங்க. அவங்களாம் சேர்ந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க முன்னாடியில் நின்று. ஸோ பின்னாடி இருந்தவங்க எல்லா சுமங்கலிகள் சொல்லியிருக்காங்க. இப்படி தான், அப்படி தான் சொல்ல முடியும் நம்ம, சுமங்கலிகள் அவங்களாம் சொல்லியிருக்காங்க. ஆமாம், இவங்கெல்லாம் சாமி கும்பிட வந்துட்டாங்க, இவங்கள முன்னாடி விட்டா தானே விளங்கும். ஏன் வீட்டுக்காரன் இருக்கவங்கெல்லாம் முன்னாடி போய், சுமங்கலிகள் முன்னாடி போய் இருக்க வேண்டியது தானே, இவங்களாம் யார் கொண்டு முன்னாடி விட்டான்னு சொல்லி அந்த பெண்களுடைய காதுபட விழுந்திருக்குங்க. எப்படி இருக்குங்க கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். அவங்களும் ஒரு காலத்தில் எல்லாமே வச்சு அப்படி ஒரு பாரம்பரியமான வாழ்க்கையை வாழ்ந்து இருந்தவங்க தான். எல்லாருக்கும் ஒரு நாள் கணவன் இறப்பாங்க, ஏன் ஒரு நாள் நாமளே இல்லாமல் கூட போகலாம். அப்படி சொல்கிறவங்களுக்கும் ஒரு நாள் நடக்க தானுங்க செய்யும். எதுக்குங்க அப்படி பேசணும்? அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி அந்த பெண்களை வந்து இப்படி பண்ணக்கூடாதுங்க, பாவம் தானேங்க. ஸோ டிவோர்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து என்னென்னா, அவங்களுக்கு அந்த லைஃப் பிடிக்கல, அதனால அந்த லைஃப்பை விட்டு வேறு லைஃப்க்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்கள தயவு செஞ்சு துன்புறுத்தாமல் அவங்களுக்கு இன்னொரு லைஃப்பை அவங்களே பார்த்துப்பாங்க. அவங்கள போட்டு நீங்கள் தொந்தரவு பண்ண வேண்டாம், அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க வாழ்ந்துக்கிட்டோம், சரிங்களா? எல்லாருக்குமே நான் சொல்லலை, ஒரு பர்டிகுலரான பர்சன்ஸ்க்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன். அதை வந்து நீங்கள் யாரும் தயவுசெய்து தப்பாக நினச்சிக்க வேண்டாம். இன்னொன்று நினைப்பீங்க, நம்ம டிவோர்ஸ் ஆகிடுச்சு, நம்ம லைஃப்பை வந்து நம்ம எப்படி ரன் பண்ணி கொண்டு போகிறோன்னு தயவு செஞ்சு யாரும் நினைக்காது. இதோட நம்ம லைஃப் முடிஞ்சிட்டாலும் நீங்கள் நினைக்காதீங்க. நம்ம பிறக்கும்போது நம்ம கூட யாருமே வரப்போகிறது இல்லை. இது வரைக்கும் நம்ம தான் ஒத்தையில் தான் நம்ம லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்க. கண்டிப்பாக உங்களை படைத்த கடவுளுக்கு உங்களை எப்படி வாழ வைக்கணும்னு தெரியுங்க. அதை விட உங்களோட மனசாட்சிக்கு தெரியும், உங்களோட மனசுக்கு தெரியும் நீங்கள் எப்படி உங்கள் லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேலே நீங்கள் கொண்டு போவீங்க. இது ஒரு ஃபேஸ் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொன்று அப்படின்னா, ஒரு டிவோர்ஸ் ஆன ஒரு பெண் ஒரு தனிமையில் வாழ்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வீட்டுக்கு ஒரு அண்ணனோ தம்பியோ அப்பாவோ பிளா 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 யார் வந்தாலும் சரிங்க, அவங்க அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கூடியிருக்கிற ஜனங்களாக இருக்கட்டும், வெளியில் இருக்கவங்களாக இருக்கட்டும், அந்த பெண்ணை எப்படி ஒரு அவதூறாக பேசுவாங்க தெரியுமா? தப்பாக மீனிங் பண்ணி பேசுவாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் அவங்களோட பிள்ளைக்கு அந்த மாதிரி விஷயம் நடந்துருந்துச்சுன்னா அந்த வீட்டில் இருக்க பர்சன் அப்படி பேச மாட்டாங்க. காது படையே விழுந்திருக்குங்க நிறைய பெண்கள்கிட்ட. அப்படி எங்கள் அண்ணன் தான் வந்துட்டு போயிருப்பாங்க, ஆனால் பார்த்தா அந்த பெண் வந்து இப்படி என்னை வந்து 3rd பர்சன் வந்து எங்கள் அண்ணனும் என்னை தப்பாக மீனிங் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. எவ்வளோ பெரிய விஷயங்க அது. பாவம் தானேங்க. அவங்க என்னங்க பண்ணுவாங்க, அவங்களுக்கு லைஃப் பிடிக்கல, அவங்க வந்துட்டாங்க, தட்ஸ் ஆல்.
பட் ஆனால் ஏன் அப்படி பேசணும்? பட் ஆனால் நான் ஒரே ஒரு சின்ன விஷயந்தான் சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் விவாகரத்து பண்ணுறவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே சொல்லலை, சும்மா சாதாரண விவாகரத்து பண்ணிட்டு வராங்களா, எனக்கு கூட வாழ பிடிக்கல, லைஃப் பிடிக்கல அப்படி சொல்கிறவங்களுக்கு நான் சொல்லலை. ஒரு கணவர் கூட வாழ பிடிக்காம ஃபிசிக்கலி மென்டலி எல்லாத்துலேயும் அஃபெக்டான அந்த பர்சன்ஸுக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, தயவு செஞ்சு நீங்கள் யாருமே மனசு உடஞ்சிடாதீங்கங்க. உங்களுக்கு இன்னொரு லைஃப் இருக்குது. அந்த லைஃப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு மறுபடியும் கிடைக்கும். நல்ல லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு அமைவாங்க. அப்படி இல்லைனாலும் அந்த இடத்துல நீங்கள் சிங்க பெண்களாக வாழணுங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் வந்து கலங்கக்கூடாது, சரிங்களா? எந்த ஒரு தப்பான விஷயத்தையும் நீங்கள் எண்ணவும் கூடாது. உங்கள் பாதை நேர் குறிக்கோளாக இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்களும் நீங்கள் நினைப்பீங்க, சரிங்களா? சொல்லணும்னு தோணுச்சுங்க, அதனால தாங்க, சரிங்களா? எதுவும் தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிக்கோங்க. எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் ஒரு பெரிய பொண்ணு கிடையாது. பட் ஆனால் என்னோடய ஒப்பீனியன் பொறுத்த வரைக்கும் விவாகரத்துன்னு வர்றதுக்கு முன்னாடி 2 பேர் உட்காந்து பேசுனீங்கன்னா அந்த ஃபேமிலியோ இல்லை உங்களுடைய குழந்தையோ அல்லது நீங்களோ பாதிக்கப்பட மாட்டீங்க அப்படிங்கிறது தான் என்னோடய ஒப்பீனியன். நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எல்லாருமே சந்தோஷமாக அவங்க குடும்பத்தோடு வாழணும்னு தான் நான் நினைப்பேன். வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேரும் நினைப்பீங்க. அதனால தான் இந்த பதிவு எனக்கு சொல்லணும்னு தோணுச்சுங்க. ஸோ எதுவும் தப்பாக பேசியிருந்தோம்னா என்னை மன்னிச்சிருங்க. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக நம்மளுடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க. பாய்ங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.